ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட ஒரு கேள்வியாக இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவ ஆவி இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொள்வதற்கு எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவி இல்லாதபடிக்கு இன்னும் மற்ற ஆவிகளை இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் இதை இனங்கண்டு கொள்ளும்படியாக தேவ ஆவி எப்படி நாம் அறியலாம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் கண்டுபிடிப்பது மிக கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் இங்கே 1 யோவானில் பவுல் சொல்லியிருக்கிற காரியம், உலகத்தில் அநேக கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனாலும் தேவ ஆவி யாரிடத்தில் இருக்கிறது என்பதை அநேக நேரங்களில் கண்டுபிடிப்பது மிக கடினமாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவி உடையவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதை வைத்து நாம் அவர்களிடத்தில் தேவ ஆவி இருக்கிறது என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவன் தேவனை விசுவாசிப்பான், வேத வசனங்களை வாசிப்பான், ஜெபம் செய்வான், எல்லாவற்றையும் அவன் தேவ ஆவியினாலே செய்கிறான். பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறான், விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். இதை வைத்து நாம் தேவ ஆவி யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். அதை தான் இந்த வேத வசனத்தில் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை வைத்து தான் நீங்கள் அநேக மனிதர்களை சந்திக்கும் போது நீங்கள் இப்படிப்பட்ட ஆவிகள் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் தோன்றி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிகளை இனம் கண்டு கொண்டு நாம் அவர்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நாம் அநேக மனிதர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அநேகர் ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறார்களா என்பதை நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்வதற்கு தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த வேத வசனத்தின் மூலம் இந்த புதிய நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களிடத்தில் தேவ ஆவி இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேத வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்தாலும் அவர்கள் தேவ ஆவி உடையவர்களா தேவ ஆவி இல்லாதவர்களா என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் கண்டு கொள்ள முடியும். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்கிறார்களா என்பதை மிகவும் கவனமுள்ளவர்களாக பார்க்க வேண்டும். அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அநேக சபைகளில் என்று பிதா ஒருவர் மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை விசுவாசிப்பதில்லை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அறிக்கை செய்யும் போது தான் தேவ ஆவி நம் உள்ளத்தில் தங்கி இன்னும் அநேக காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வோம், தேவ ஆவியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் தேவ ஆவியை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக உம்மை ஆண்டவர் அறிக்கை செய்கிற மனிதர்களிடத்தில் தேவ ஆவி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அவர்களோடு கூட உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.